வெல்கம் டு மம்மி ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம், எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், வெங்காயம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு 4 கத்திரிக்காய் நான் வந்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 125 கிராம் 125 கிராம் பருப்பு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் ஆயில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். இப்போ குக்கரில் அந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டேன், பச்சை மிளகாய் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் தான் ஒன்று சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 6-7 சேர்த்துக்கலாம். கையில் வச்சு தான் வதக்கிட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம இது குக்கரில் விசில் விட போகிறதுனால ரொம்ப வதங்கணுன்றது இல்லை. கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடி நல்ல வாசனையாக இருக்கும். பருப்பு போடுறதுனால பெருங்காயம் சேர்த்தா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். மிளகாப்பொடி சேர்க்கறாங்க, அதுக்கு முன்னாடி சேர்க்கணும். நான் குழம்பு தூள்லையே வந்துட்டு மிளகா இருக்கிறதுனால நான் வந்துட்டு மிளகாப்பொடி தனியாக சேர்க்கலை. தக்காளி 2 தக்காளி சேர்க்குறேன்.
எப்பவுமே தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துட்டு கூட புளி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி போட்டோடனே உப்பு சேர்த்துடலாம். அப்படின்னா தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரம். இப்போ இது கொஞ்சம் நல்லா தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளார நான் ஹைலியே தான் வச்சுட்ருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, குழம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். வீட்டு மிளகாப்பொடி. இந்த குழம்புத்தூள்லையே வந்துட்டு மிளகாலேருந்து எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நான் தனியாக மிளகாப்பொடி சேர்க்கலை. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி இப்போது இந்த இதில் 2 பவுல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். இது இப்போ லேசாக கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு மிளகாப்பொடி, உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போதும்னா இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் போதும். ஏன்னா கத்திரிக்காய்ன்றதுனால 1 or 2 விசில்ஸ் போதும். முருங்கைக்காய்னா ஒரு 3 விசில் 2 விசில் வரைக்கும் விடலாம். இப்போ கொதி வரட்டும். இப்போது லேசாக கொதி வந்துருச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி எனக்கு வேணும்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்துட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை வந்துட்டு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போது திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.